கர்த்தர் நல்லவர். அப்படியே இந்த ஆண்டுல தேவன் அருமையான அ எனக்கு அன்பான சகோதரர், போதகர், ஒரு தீர்க்கதரிசி, அப்படியே தேவன் நல்லா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நானும் அவரும் ஒரே பாயில படுத்திருந்தோம். ஒரு சபையில ஊழியம் பண்ணும்போது, 2 குடும்பமும் ஃபர்ஸ்ட்டு அவர் குடும்பம் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்தார் ஆவியானவர். நிறைய போராட்டம், பிரச்சனை அவர் வாழ்க்கையில. என்னால முடிஞ்சது நான் உள்ள இருக்கிறேன் சபையில. சிறிய சாட்சி. நான் சபையில இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் செய்ற மகத்துவங்கள பார்க்கணும். புரியுதுங்களா? நம்மள காமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தேவன காமிக்கணும். அப்போ அதே எம்ஜிஆர் நகர் பகுதியில அவரை கர்த்தர் திருச்சபையிலேருந்து பிரிச்சாரு. பெரிய வெள்ளங்கம், பெரிய அ விரிசல் வந்தது. விரிசல்ல நான் அவர் பக்கமா போய் நின்னுட்டேன். வந்திருக்கிற நம்ம ஐக்கியத்தை நேசித்து நான் கூப்பிடும்போது, வரேன் பிரதர் அப்படின்னு சொன்னாரு. அவரோட டைட்டிலு ஊழியம். ஆந்திரா இங்கே, அங்கே. அந்த திடீர்னு எனக்கு ஒரு தோணுச்சு. நான் நிறைய வலைய எடுத்துன்னு புறப்பட்டேன். எங்கேயும் மீன் அகப்படல. ஏன்னா பிரசங்கிக்கிற மீன் அகப்படல. அதனால நாள் ரொம்ப முடிஞ்சு போச்சு. நானும் ஜெபராஜ் பாஸ்டரும் அவர்கிட்டயும் குடுத்தேன். அவரும் வலைய எடுத்துன்னு தெரிஞ்சாரு. வலை வெறுமையா வந்தது. சரி இந்த மாசம் நம்மளே பேசிடலான்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்துல இருக்கும்போது, ஆண்டவர் வருஷத்துல ஃபர்ஸ்ட்டா இருக்குதே, நம்ம என்னைக்கு தான் பேசின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அ என்ன பண்ணேன், திடீர்னு எனக்குள்ள ஒரு ஞாபகத்த ஆண்டவர் குடுத்தாரு. அ அருமையான அன்பு போதகர் மேஷாக்க கூப்பிடும்படி. உடனே ஃபோன் அடிச்சேன். மெயின் ரோட்ல தான். கரெக்ட்டா அந்த க கருப்பட்டி டீ எத்தாப்போல தான் ஃபோன் அடிக்கிறேன் அவருக்கு. சாட்சியா சொல்றேன். பரலோகம் பாக்குது. அடிச்ச உடனே அவரு, "சரிங்க பிரதர் வரேன் நானு" சொன்னாரு. மீதி காரியங்கள்லாம் அது எனக்கும் அவருக்குள்ளமே இருக்கட்டும். பெரிய காரியம் இல்ல. எல்லாம் எளிமையான காரியம். சரி. நெறைய ஏன் இந்த மாசத்துல கூப்பிட்டோனே யாரும் வரலன்னு சொன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னாங்க. என்ன ராஜ்யத்தின் காரியம்லாம் முடிஞ்சு போச்சான்னு சொன்னேன். எல்லாம் நம்மள ஊழியத்த நேசித்து மாதம் மாதம் வரவங்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓய்வு எடுத்துன்னு இருக்கிறோம். கையிலயும் ஒண்ணும் இல்ல, பையிலயும் ஒண்ணும் இல்லன்னாங்க. சரி அது வேணாம். நீங்க தேவ செய்திய வந்து குடுத்துட்டு போங்கன்னு அன்பு போதகரிடத்துல சொன்னேன். சரி சூழ்நிலைலாம் சொன்னேன். அங்கே எப்படிலாம் அவங்க 2 பேரும் ஐயாவும், அம்மாவும் எவ்வளோ சிரமப்பட்டு இத போன வருஷமே முடிச்சிடணும்னு நெனச்சாங்க. அதுக்கு முன்ன அதாவது இது வேணாம், இந்த குழந்தை வேணான்னு சொல்லுவாங்கல்ல. என் வாழ்க்கைக்கு ஏதுவா இல்ல இதுன்னு. கருவிலே காலி பண்ணிடலான்னுவாங்கல்ல. அது மாரி இந்த ஊழியம் போன வருஷமே முடிக்கணும் மாரி இருந்தது. அதுக்கு முன்ன வருஷமே தொடங்கிடுச்சு. முடிக்கிற மாரி. ஆனா இன்ன வரலும் கர்த்தர் நடத்துகிறார். இது உள்ள காரியம் நெறைய இருக்குது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த கட்டமைப்ப பார்க்காதீங்க. இது போவாது. இதுக்குள்ள இருக்கிற நம்ம தான் பரலோகம் போ முடியும். இந்த பேஸ் மட்டும் போவாது. அதனால இந்த பேஸுக்கும் நெறைய விரோதமாய் இதுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் கூடுமான அளவுக்கு 95% காலி. 5% வச்சுக்கின்னு அவங்க என்ன பண்றாங்க பிரயாசப்பட்டுன்னு, அவங்களும் இங்க ஸ்டே பண்ணிக்கின்னு அ அ பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அன்பு போதகரை நான் அழைக்கும்போது கண்டிப்பா வரான்னு சொன்னாரு. WhatsAppலயே போட்டாச்சு நோட்டீஸ் கையிலலாம் இல்ல யாருக்கும். இங்க கூட இப்பதான் யோசிக்கிறேன். 1 எடுத்திருக்கலாமே போதகருக்கு காமிக்கிறதுக்கு. அது கூட நேரம் இல்ல. ஓப்பனா சொல்லப்போனா இன்னைக்கு காலைல சேவிங் பண்ண கூட எனக்கு நேரம் இல்ல. கர்த்தர் நல்லவர். அ இப்படியா இந்த ஊழியத்த நேசித்து பல காரியங்கள் இருக்குது. அ எதையும் நான் வர்றது கிடையாது. நீங்க மனதில வச்சுக்கங்க. இதுதான் செய்வேன், என் ஊழியத்த தான் செய்வேன், வெளிய ஊழியத்தலாம் எல்லா ஊழியத்தையும் மனரம்யமா செய்யக்கூடிய ஒரே நபர் யாருன்னா, அந்த எம்ஜிஆர் நகர்ல இருக்கிற பிலிப் பாஸ்டர் மட்டும்தான். சொல்லுங்க அல்லேலூயா! மீதி பேர்லாம் உடம்பு சரியில்ல, வர முடியாது. ஏன்னா இப்பதான் ஒரு ஐக்கியம் நடத்தணும். அதுக்கு எங்கேருந்து ஃபண்ட் ரேஸ் ஆகல. ரூ. 7,000 என்கிட்ட இருந்தே ரேஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர். பார்த்தீங்களா? அத பத்தி கஷ்டப்படல நான். கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம மத்தியில அக்கினி திருச்சபை இங்க புக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் இந்த ஆராதனைல நான் கலந்து கொண்டேன். 1ஆம் தேதி. அ எ அ அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதான் அவங்களுடைய வாக்குத்தத்தம். நீங்க இந்த கூட்டத்தின் நிறைவில முடிவுல நீங்க இந்த நோட்டீஸ் ஆளுக்கு 1 இந்த புக்கு மாதம் மாதம் இந்த புக்கு வெளியிடுறாரு. வேணும்ன்றா நீங்க உங்க அட்ரஸ் குடுத்து, ஃபோன் நம்பர் குடுத்து நீங்க வாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அப்படியா அ அக்கினி திருச்சபையினுடைய போதகர் நான் அந்த சம்பவத்தை நெறைய சொல்லப் போறேங்க. அவர் போய் ரொம்ப சிரமப்பட்டார்.
ஒரு பொண்ணு ஒரு பையன். இன்னைக்கு எல்லாம் பேரம்பத்திலாம் எடுத்துட்டார். அன்னைக்கு வந்து இவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, டான்பாய் ஸ்கூலில் படிக்கிறாங்க. டான்பாய் ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஐயா சோத்துரும். நானே இப்போ தான் கட் பண்ணேன், பாஸ்டருக்காக அதை ஆனில் வச்சுருந்தேன். இவ்வளோ பிள்ளைங்களில் கர்த்தர் ஊழியத்துலேருந்து பிரித்தார், ஒரு சபையிலேருந்து பிரித்தார். ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க, நிறைய பிரச்சனைகள். ஆராதனை பண்ணிக்கினே இருக்கிறாரு, வந்து துண்டு போட்டு வெளிச்சாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பயங்கரமான காரியம். ரொம்ப உபத்திரத்தை அனுபவிச்சார். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நிறைய உபத்திரம், சாப்பிடாத இருந்த நாள்லாம் உண்டு. சிஸ்டர் அவரும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாத இருந்த நாள்லாம் உண்டு. அது எம்ஜிஆர் நகர் பகுதியில் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு எப்படியோ குறைஞ்சபட்சம் ஒரு 20 சபைக்கு ஊழியக்காரராக போதகராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய ஐக்கியங்களை நடத்துகிறாரு. இப்போ கூட நலத்திட்ட உதவிகளை 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி ஒரு அது எவ்வளோ ஆயிருக்கும் பிரதர்ன்னு கேட்டார். நான் கொஞ்சம் 1.5 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும்னு சொன்னேன். இல்லை, ஒரு 3 ரூபா கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னார். ஒரு கணக்கு 1000 பேருக்கு மேலே சாப்பாடு செஞ்சுக்கிறாங்க, 2000 பேருக்கு. அப்படியா? இப்படியா செஞ்சு கொண்டு இருக்கிற அன்பு போதகரை சந்திக்கும்படி ரொம்ப நாள் நாங்கள் வந்து கிறிஸ்துவ அவர் முன்னே அறிஞ்சார், நான் பின்னால் அறிஞ்சேன். புரியுதுங்களா? அவர் வந்துட்டார். அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால என்னையும் தள்ளி விட்டாங்க. இவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால சபையில் என்னையும் தள்ளி விட்டாங்க. நீ ஓடிப்போ, அந்த நபரோட ஓடிப்போன்னு. ஆம்பிளிஃபயர் எடுத்து கொடுத்துட்டேன் நான். புரியுதுங்களா? எப்போ நடந்த கதைங்க. இன்னைக்கு என்ன இப்போ இறங்கும் போது என்ன சத்தியம் பேசணும்னு தெரியணும். நம்ம எப்போ நடந்த சம்பவம். ஆம்பு எடுத்து கொடுத்துட்டேன், அதுவும் 60 வாசு எடுத்து கொடுத்துட்டேன். அன்பு போதகருடைய ஊழியத்துக்கு ஆரம்ப சுவிசேஷத்துக்கு எடுத்து கொடுத்ததுனால என் மேலே சுடு தண்ணி காய்ச்சி காய்ச்சி ஊற்றினாங்க அந்த சபையில். அல்லேலூயா. அப்படி ஊற்றி நாங்கள் என்ன பண்ணோம், அவன் உடனே வரல, சுத்தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு வரல. தேவன் சரியாக எண்ணெயும் பிரித்தார். இன்றைக்கு மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. சரி, யாரையும் குற்றப்படுத்த, யாரையும் குறை சொல்லல. எல்லாம் நமக்கு ஆண்டவர் சில தீர்மானங்களை, சில காரியங்களை இதை நியமித்து வச்சிருக்காரு. கர்த்தர் நல்லவர். அன்பு போதகரை அக்கினி திருச்சபையினுடைய ஃபவுண்டர், அக்கினி திருச்சபையினுடைய தலைமை போதகர், நிறைய கிளை சபைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியா அன்பு போதகரை ரெவரண்ட் மேஷாக் போதகர் பாஸ்டரை கரங்களை தட்டி தேவ செய்தி கலைப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. புது வருஷத்தில் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் என் உள்ளத்தில் உண்டு. நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு பார்ப்பதற்கு உதவி செய்தார். போன வருஷம் இருந்த நிறைய முதியவர்கள், இளம் வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் இந்த வருடத்தை பார்க்க முடியாதபடி போய்விட்டார்கள். இந்த வருடம் நமக்கு கிடைத்தது ஒரு மிகுந்த பாக்கியம். ஆமென். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகர் பிலிப்பையாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். விசேஷமா இந்த நாளில் இந்த இடத்துல நான் இப்பதான் ஃபர்ஸ்டா வரேன். பஞ்சட்டியில திருச்சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு ஊழியம் நடப்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர் பிலிப்பா அவங்க நடத்துகிறாங்க அப்படின்றத எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர் சால்மோனையா இந்த ஏரியாவில் ஊழியம் பண்ணுகிறார்கள் என்பதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐக்கியத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை, இந்த முதியோருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அருமையான ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இன்றைக்கு உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். சரி, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சிறுமந்தியே பயப்படாதே, ராஜ்யத்தை உன் கரத்தில் கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தையின்படி சதா காலமும் நான் உங்களோடு கூட இருப்பேன்.
நான் உங்களோடு கூடவே இருப்பேன். உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். பலப்படுத்துகிற ஆவியானவர், இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி வந்த ஆவியானவர், இந்த நாள் வரையும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த உதவி செய்தவர் எபினேசர் எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிரசன்னத்தினால் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள் என்று தெரியும். கர்த்தர் அறிவீர். உம்முடைய ஆவியினாலே ஒரு புது பலனை கர்த்தர் தருவீராக. புது பலனை கர்த்தர் தருவீராக. புது பலனை கர்த்தர் தருவீராக. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், உம்முடைய பலனை அனுப்புங்கப்பா. ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. தேவ பலன் நமக்கு இப்பொழுது இந்த வேலையில உண்டாகிறது. ரைட் நவ், இப்பொழுதே 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 பெற்றுக்கொள்ளுவோம். Glory to God, glory to God. தேவன் பிரசன்னம் இங்கே வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. பிரசன்னம் இங்க வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். ஓ thank God, thank God. நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. எதை குறித்தும் யோசிக்க கூடாது, எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆமென். கவலைப்படுறதுனால எதுவும் நடக்காது. கவலைப்படுறதுனால சரீரத்துல பலவீனம் வருமே தவிர பலனும் வராது, எதையும் கூட்டவும் முடியாது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. குறிப்பா ஸ்பெசிபிக்கா நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ கவலைப்படுவதனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு மடும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, நமக்கு தெரியும். சரி, அதனால நாம கர்த்தருடைய வார்த்தை நம்மை இந்த மத்தியான வேளையில பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம், அதனுடைய 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். யாராவது? யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அன்று சொல்றாரு, இனிமேலும், இதுவரையும் இல்ல, இனிமேலும். வார்த்தை கவனிங்க. இனிமேலும். இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா கர்த்தர் என்ன பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் சொல்றாரு, கேட்டுங்க. நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்களும் நானும் நிறைய காரியங்களை முடிவு பண்ணி இருப்போம் இதுவரையும், இனிமேலும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இனிமேலும் என்ற அந்த வார்த்தையை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப இனிமேலும் நம்ம என்ன செய்ய போகிறோமா என்றது முக்கியம் இல்லை, கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பது ரொம்ப முக்கியம். அது கவனிக்கணும். என்ன செய்ய போறாராம்? நான் இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்க, ஒரு கட்டம் வரையும் நம்ம எல்லாம் செய்யணும்னு நினைப்போம்.
எப்பொழுது நம்மளால நம்ம நினைச்சபடி ஒரு காரியத்தை சாதிக்க முடியலையோ அப்பவே ஒரு முடிவு பண்ணிடுவோம், இனிமேல் எதையுமே செய்ய முடியாதுன்னு. இதான் நம்ம பண்ற காரியம். ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்வதற்கு இந்த உலகத்துல வயது வரம்பெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. வேதம் வயதை பற்றியோ இல்லாவிட்டால் நீங்கள் வயதானது பற்றியோ சொல்லவில்லை. உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால ஒன்னும் இனிமேல் பண்ண முடியாது, உங்களால எதையும் சாதிக்க முடியாது, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை. வயதானாலும் சரி, நாளைக்கு மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் சரி, உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களால செய்ய முடியும். நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம், எப்பொழுது நம்ம நினைக்கிற காரியம் சரியா நடக்கலையோ, அது மைனஸா போதோ, உடனே நம்ம நினைப்போம் வர வர ஒன்றும் இல்லை, இனி ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைச்சிடுவோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க நிறைய முதியோர்கள் இருக்கிறீங்க. இது எல்டர்ஸ் மீட்டிங்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க நோட்டீஸ்ல. ஸோ முதியோர்கள் இருப்பதனால நான் ஒண்ணு சொல்றேன், வயது முதிர்ந்து போச்சு, ஆனா நம்முடைய விசுவாசத்திற்கு வயது முதிர்ந்து போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஐயா? விசுவாசத்துக்கு வயசு ஆயிடுச்சான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா சரீரத்துல வயசு ஆயிடுச்சுமா. நீங்க சரீர பலத்துல ஒரு செய்ய போறீங்களா, விசுவாச பலத்துல செய்ய போறீங்களா? அப்ப சரீரத்தை பத்தி நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதானே உண்மை. ஆமென், அல்லேலூயா. 84 வயசு, 84 இயர்ஸ் ஆயிடுச்சு. 84 வயசு ஆயிடுச்சு. யாருக்கு? அண்ணாளுக்கு. நல்லா சொல்றீங்கம்மா. அவங்களால எழுந்து நடந்தாங்களா நடக்கலையான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் இரவும் பகலும் உபவாசித்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு 84 வயசு ஆயிடுச்சு, ஆனா அவங்க விசுவாசத்துக்கு வயசாகல. அதனாலதான் விசுவாசத்தோடு எருசலேமில் ஒரு மீட்பு வரும் என்று சொல்லி உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். 84 வயது ஏறக்குறைய விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். பெஸ்டா சொல்ல போனா ஆராதனை செய்யறது கூட வயசு எல்லாம் ஒன்னியும். ஆமா, இளம் வயசு தான் ஆராதனை செய்யணும். வயசு ஆயிடுச்சுன்னா ஆராதனை பண்ண முடியாது. ஆராதனை நடத்தின அகஸ்டின் செப்பக்குமார் நல்லா சூப்பரா பாட்டு பாடி நல்லா ஆராதிச்சாங்க. ஆமென். இந்த தம்பி கூட ஆராதிக்கலாம். ஆமென். பாலகர் வாயில துதிய உண்டு பண்ணுகிற தேவன். இப்போ முதியோர்கள் என்று வரும் பொழுது வயதை பற்றி பார்க்கவே வேண்டாம். ஆமென். வயது ஒரு முக்கியம் இல்லை. வயதான போதுதான் நிறைய காரியங்களை வயதானவர்களுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கும் வயசாயிடுச்சு, சாராளுக்கும் வயசாயிடுச்சு. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்துக்கு என்ன ஆகல, வயசு ஆகல ஐயா. அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்துக்கு வயசு ஆகல. ஒரு கட்டத்துல சாராளுக்கு கொஞ்சம் விசுவாசத்துல கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி பேசுவாங்க பாருங்க. சில நேரத்துல எனக்கு கர்ப்பம் செத்து போச்சு, நான் கிளவி ஆயிட்டேன், எனக்கு எப்படி நடக்கும். தேவதூதன் சொல்ற, இல்ல சாராள் கர்ப்பம் தரிக்க போறாங்க, இதுக்கு மேல இந்த ஊழியம் கர்ப்பம் தரிக்கலாம், இதற்கு மேல நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க முடியுமான்னு பார்த்தா உலகம் சொல்லும் சாதிக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் நர வயது மட்டுமாய் உங்களை நான் கைவிடாத இருப்பேன்னா என்ன அர்த்தம்னா, நர வயது மட்டும் உங்களை கொண்டு எதுவும் சரி. ஏன் நர வயது வரையும் வச்சிருக்கணும்? உங்களால கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா சீக்கிரம் எடுத்துக்க வேண்டியதானே. உங்களை நர வயது வரையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு ஆயுசு நாட்கள் எங்கிருஸ் ஆகுது, ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டுறாரு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், உங்களை கொண்டு ஏதோ கர்த்தர் செய்ய போறாருன்றதை நம்மளும் நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஆமென். இன்னொரு 10 வருஷம் இருந்தீங்கன்னா, ஐயா இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் இருந்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க?
நீங்க ஏதாவது ஏக்கரை வாங்கி கம்பெனி கட்ட போறீங்களா? கிடையாது. 10 வருஷம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெப கூட்டத்தை நடத்துவீங்க, 10 ஊழியக்காரரை கூப்பிடுவீங்க, 10 பேர் இங்க கூட்டி அவங்களுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கொடுப்பீங்க. உங்களுக்கு உன்னால இயன்றத ஆண்டவருடைய பணியில நீங்கள் உங்களை செயல்படுத்திக் கொள்வீங்க. அப்போ உங்களை ஆண்டவர் 10 வருஷம் பாதுகாக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு யூஸ் கிடையாது, அது தேவனுக்கு தான் யூஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய சுவிசேஷத்துக்கு தான் யூஸ் அது. அதுதான் அங்க தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். அப்போ வயதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வயசானாலும் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணலாம், படுத்துட்டு கூட ஜெபம் பண்ணலாம். பண்ணலாமாமா? சோத்திரம் பண்ணலாமா? படுத்துக்கிட்டே பண்ணலாம். படிக்கல ஏந்துக்க முடியல, ஐயா பரவாயில்ல, என்ன ஒரு ஆள் பிடிச்சின்னு தான் போறாங்க, பரவாயில்ல, சோத்திரம் பண்ணலாம். ஐயா வாய் கூட திறக்க முடியல, மனசுல சோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை கூட அறிகிறவர். ஆமென். எதுக்கு நம்மள கர்ப்பத்திலிருந்து காப்பாற்றி வராராம்? இங்க வாசித்த வசனத்துல சொல்லுது, தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னில் இருந்து நான் உங்களை என்ன பண்றேன், ஏங்கி சுமந்து தாங்கி காப்பாற்றி வருகிறேன்னு சொல்றார். இப்ப நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, சூழ்நிலையை பார்க்காதீங்க. என்ன பார்க்காதீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆமென். பாஸ்டர் பிலிப்பையா சொன்னது போல நானும் அவரும் ஒரு திருச்சபையில் இருந்தோம். 2 சகோதரர் தான் அந்த சபையில. நாங்க இருக்கிறவரையும் நல்ல ஒற்றுமையா இருந்தோம், நல்லாவே அங்க பண்ணிட்டு இருந்தோம். அவரு என்ன கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் சூழ்நிலையெல்லாம் ஒன்னையும் பார்க்கல. அவர் சொன்னார், 2 குழந்தைகளை வச்சு ரொம்ப சூழ்நிலையெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலையை பார்ப்பதற்காக சூழ்நிலையை மாற்றுகிறவர் தேவன். ஆமென். அப்போ உங்களுக்கு வயசாயிருக்கலாம், உங்க விசுவாசத்துக்கு வயசாகல. இன்னைக்கு அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு அதான். ஓகேவா? எத்தனை பேர் இதை ஞாபகம் வச்சுக்கணும்? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வயசாயிடுச்சு, ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு என்ன ஆகல, வயசாயில்ல. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வயசாயிடுச்சு, ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு என்ன ஆகல. ரோமர்ல அவரை பத்தி பவுல் எழுதும்போது அந்த வெளிப்பாடு பற்றி எழுதுவாரு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதும்போது அதை சொல்றாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வார்த்தை ரொம்ப நம்மளை விசுவாசத்தை தூக்கி எழுப்பும் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துங்க, 19 இருந்தே வாசிங்க. விசுவாசத்துல பலவீனமா இருக்கல, சரீரத்துல எப்படி ஆயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு. அம்மா சரீரத்துல எப்படி ஆயிடுச்சுமா, பலவீனம் ஆயிடுச்சு. ஆனா விசுவாசத்துல என்ன பண்ணல, பலவீனம் ஆகல. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் கூட செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை பத்தி நினைக்காம இருந்தான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்குள்ள எண்ணம் ஏக்கம் எல்லாம் விசுவாசத்தை மட்டும்தான் பேஸ் பண்ணி நடந்தான். விசுவாசத்தை மட்டும்தான், இல்லையா? அப்போ எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வயதில் கிழவனானான், விசுவாசத்தில் வல்லவனானான். வயசுல எப்படி ஆயிட்டான்? விசுவாசத்துல. நீங்கெல்லாம் வயசுல 84 இருக்கலாம், இல்ல 70 இருக்கலாம், இல்ல 50 இருக்கலாம், 40 இருக்கலாம். நீங்க விசுவாசத்துல நீங்க வல்லவர்கள். வயசுல நம்மளை பார்த்து கிழவன் கேள்வி கூட இனிமேல் உங்களால முடியாதுன்னு நிறைய பேர் சொல்ற அளவுக்கு கூட இருக்கட்டும். ஆனா உங்க விசுவாசத்தால முடியாதது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப தேவன் நமக்கு ஒரு வயசு கூட்டி தரன்னா அந்த வருஷம் நமக்கு ஏதோ நம்ம கிட்ட இருந்த ஒரு விஷயத்த இந்த பூமியில அவருக்காக நம்ம செய்யணும், அவர் படைச்ச ஜனங்களுக்காக நம்ம செய்யணும்னு நினைக்கிறார். இதான் அவர் எதிர்பார்க்கிறது. ஒண்ணு, நமக்காக மட்டும் யூஸ் பண்ணி கொடுக்கல. ஒரு வருஷத்தை உனக்காக கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்காக கொடுக்கல.
அந்த வருஷத்தை எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, அதுக்காக ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறது தப்புன்னு சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அது கொண்டாடலாம். ஆமென். ஏன்னா நம்ம கூட இயேசுநாதர் பிறப்புக்கு வருஷம் வருஷம் ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறோம். வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அதனால நீங்க முதிர் வயதானாலும் பர்த்டே கொண்டாடுங்க, தப்பு கிடையாது. ஆனா பர்த்டே கொண்டாடும் போது இந்த வருஷத்தை கர்த்தர் எனக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்னா, ஒண்ணு அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் வேத வசனத்தின்படி நான் ஒரு காரியத்தை அவருக்காக செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில நாம் பார்க்கிற மனுஷர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய நாமத்து நிமித்தம் சுவிசேஷத்தை அறிவிக்க உதவியோ, ஏதோ ஒரு ஹெல்ப்போ, என்ன என்னால் இயன்றதை செய்வதற்கு எனக்கு இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். தனக்காக வாழ்வதற்கு மாத்திரம் வயசு கொடுக்கப்படல, தேவனுக்காக வாழ்வதற்கு, அவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக வாழ்வதற்காக அப்படி முதிர் வயது வரையும் உங்களை காக்க போறாராம். எத்தனை வருஷம் வரையுமா? ஆமா, அங்க வாசித்த வேத பகுதியில வாசித்தோம், நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏன் அப்படி செய்யணும்? அவரு விட்டா போறோம். எதுக்கு? வலி, கால் வலியாடோ, கை வலியாடோ, உடம்பு முடியாம வயிற்று வலியோடு இப்படி நடந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்குங்க? முதிர் வயது வரையும் ஏன் தாங்கணும்? கர்த்தர் ஏன் நம்மளை ஏந்தணும்? ஏன் நம்மளை சுமக்கணும்? ஏன் நம்மளை எல்லா தீங்குக்கும் தப்பி வைக்கணும்? ஏன்னா அவருடைய விசுவாசம் உங்களுக்குள்ள, அவருடைய ரட்சிப்பு இருக்குது. அவர் கொடுத்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவருக்காக இந்த உலகத்தில் ஏதாவது ஒண்ணு செய்யணும். இங்க நடக்கிற ஜெபத்துல நான் வரும்போது தேசத்துக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன், அப்ப இங்க ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுது இல்ல தேசத்துக்கு, அவருடைய வேலை நடந்துகிட்டு இருக்குது இல்ல? ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க 2 பேர் 3 பேரெல்லாம் வேலை நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தரை கொண்டு கூட வேலை நடக்கணும். அவர் வேலையை தடை பண்ணாதீங்க. அவருடைய வேலையை என்ன பண்ணாதீங்க? தடை பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஏதோ ஒரு விஷயத்துல அவர் 2 பேர் 3 பேர் கூடினாலும் நான் அங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. அவங்க நடுவில் இருக்கிறேன்றாரு. அவங்க ஜெபத்தை கேட்கிறேன்றாரு. நான் கேட்கிறேன், இந்த அம்மாவுக்கு என்ன வேலை? 84 வயசு ஆயிடுச்சு ஏறக்குறைய. சிறு வயசுலயே வேற கணவனை இழந்துட்ட ஒரு விதவை. பட் ஆனா இவங்களுக்கு தேவாலயத்துல என்ன வேலை? இவங்களால முடியாது. ஆனா 24 மணி நேரம் சொல்லப்படும், இரவும் பகலும் 24 hours. அவங்க 24 மணி நேரம் இரவும் பகலும் வசனம் போடப்பட்டிருக்குது. சோ இரவை விட்டுட்டு பகலாவது போட்டிருக்கலாம், பகலை விட்டுட்டு இரவாவது போட்டிருக்கலாம். இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படி ஆராதித்து கொண்டிருந்தாலும், எருசலேமுக்கு ஒரு மீட்பு வரும் என்ற நம்பிக்கையோடு. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பத்தி, எருசலேமில் இயேசு பிறந்ததை பத்தி அந்த அம்மா போய் என்ன பண்றாங்க, அவர் பிறந்து வரும்போது அவங்களும் போய் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே நம்ம உங்க வயசை பார்க்காதீங்கம்மா, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்கம்மா, உங்க கால்வலி கை வலியை பார்க்காதீங்க. உங்களால இயன்ற மட்டும் கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய பாருங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் என்பது, ஆமா, அது அதுக்கு வயது வரம்பு சூழ்நிலை எதையுமே பார்க்காது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். இப்போ சாராலும் ஆபிரகாம் முதிர்ந்த வயதுல தான் அவங்களுக்கு பிள்ளை கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் வயசை பார்க்க கூடாது என்பதற்கு தான் அந்த வயசுல கர்த்தர் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறார். நான் கேட்கிறேன், அவங்களை அழைக்கும் போது 75 வயசா? அப்பயே கொடுத்திருக்க கூடாதா கர்த்தரு? நம்ம எல்லாரும் சொல்றோம், ஏன் வயசான பிறகு கொடுத்தாங்க, வயசான பிறகு கொடுத்தாங்க. வயதாச்சு. ஆசாரிய ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. யார் அவர்? பேர் என்ன பேரு? சகரியா. சகரியா எலிசபெத் ஐயா அவங்களுக்கு ஏறக்குறைய வயசு ஆயிடுச்சான், ரொம்ப வயசு ஆயிடுச்சு. ஆனா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இப்போ பிள்ளை இல்லை, ஆனா வயசாயிட்டு இருக்குது. இந்த வயசை போய் ஒரு காரணமா சொல்றாரு. யாரு? சகரியா. யாருகிட்ட? தேவதூதன் வந்து சொல்றான். ஆசாரிப்பு கூடாரத்துல இவர் போய் நிக்கிறாரு, தூபம் காட்டிட்டு இருக்கிறாரு. அந்த தூப பீடத்தாண்ட தேவதூதன் வந்து இறங்கி நிக்கிறாயா, நின்னு சொல்றான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெற போறா. ஐயா இந்த வயசுல நடக்க போகுது அது. இவர் சொல்றான், எனக்கும் வயசாயிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு, இது எப்படி நடக்கும் அப்படின்றான். இப்போ அவனுக்கு வயசாகி போச்சு, விசுவாசம் கிடையாது. என்ன ஆகி போச்சு? வயசாயிடுச்சுங்க, அவனுக்கு விசுவாசம் கிடையாது. ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, விசுவாசம் இருந்தது. ஆசாரிய ஊழியம் பண்றான்.
ஆசாரியன் இவன் தேவாலயத்துல ஆசார பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சோ இவனுக்கு தான் என்ன பண்ணிருக்கணும், அதிகமான விசுவாசம் ஃபெய்த் இருந்திருக்கணும். வயசானாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்ற வார்த்தையை நம்பணும். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தையை அவன் நம்பாதனால இது நடக்கிற வரையும் நீ பேச மாட்டேன், வாயை அடிச்சுட்டு போயிட்டான். வாயே பேசல அவன். உள்ள இருந்து வெளியே தூபப்படுத்திட்டு எடுத்துட்டு வரான், ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க. என்ன சகரியா வாய் திறக்க மாட்டேன்றாரு, ஆசாரியம் வாய் அடைஞ்சு போச்சு. நான் சொல்றேன், ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லைன்னா வாய் போயிடும். ஆனா விசுவாசம் இருந்துச்சுன்னா வயசானாலும் வாய் வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் முக்கியமா வயசு முக்கியமா? ஆமா, அப்பயே வயசை பத்தி பாக்குறீங்க. அல்லேலூயா. என்னம்மா வயசை பத்தி பார்க்காதீங்க ஐயா, ஐயா சூழ்நிலையை பத்தி பார்க்காதீங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் உங்க மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார், நர வயது மட்டும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பி வைப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லிட்டு போறாரு, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை கர்த்தர் ஏந்துவாரு, சுமப்பாரு, தப்பி வைப்பாரு. அதை முடிச்சிருங்க. ஏந்துவாரு, சுமப்பாரு, தப்பி வைப்பாரு. அது ஊழியமா இருக்கும், குடும்பமா இருக்கட்டும், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும், தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லைஃபா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தப்பி வைப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் முதிர் வயது வரையும் அப்படி வச்சிருக்கிறான்னு தெரியுமா? நீங்க முதிர் வயதிலையும் கனி கொடுக்க முடியுமா? முதிர் வயதுல என்ன பண்ண முடியுமா? கனி கொடுக்க முடியுமா? 92ஆம் சங்கீதத்துல கடைசி வசனம் வாசிங்களேன். அவர்கள் முதிர் வயதுல எப்படிங்க கனி தர முடியும்? ஒரு மரத்துக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட வரையும் தான் அந்த மரம் என்ன பண்ணும்? கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வயசாகி போச்சுன்னா கனி கொடுக்காது. ஆனா நீங்க மட்டும் எப்படி கொடுக்க முடியுமா? முதிர் வயது வரையும் நீங்க கனி கொடுக்க முடியும். சொல்லுங்க, வாசிங்கம்மா. முதிர் வயது வரையும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். இருக்கணும். புஷ்டியும் பசுமையுமா நீங்க இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாச வார்த்தைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை விசுவாச வார்த்தை. நான் சொல்லுவேன், புஷ்டியும் பசுமையுமா இருப்பீங்க. கனித்தந்துன்னு அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்காக ஒன்றை செய்றீங்க பாருங்க, அதுதான் கனி இல்லையா? ஆவியின் கனி இருக்குது. நீங்க சாகர வரையும் அந்த ஆவியின் கனிகளை நீங்க நிறைவேற்ற முடியும். அன்பா இருக்க முடியும், விசுவாசமா இருக்க முடியும், சாந்தமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும். இந்த ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் தருவீங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால உங்களால வயசாயிடுச்சுன்னா அன்பு போயிருமையா? சில பேருக்கு போயிடுது, அது தப்பு, அது விசுவாசம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? வயசாயிடுச்சுன்னா அன்பு போகக்கூடாது. நிறைய பேருக்கு பாருங்க, வயசாயிடுச்சு உடனே பிள்ளைகளுக்கு அன்பு போயிடும். யார் மேல? வயசானவங்க மேல. ஆனா விசுவாசத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே எந்த அன்பும் போகாது. அது என்னதான் இருந்தாலும் அந்த அன்பு அப்படியே இருக்கும். ஆமென். அந்த அன்பு அழியாது, அந்த அன்பு ஒளியாது. அல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். அப்போ இந்த வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு கனி நீங்க தரணும். ஆமென். கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். ஏன் சொல்லுங்க, ஏன் அப்படி இருப்பீங்கன்னா, அவர்தான் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பி வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் அப்படி செய்ய போவதனால நீங்க இப்படி இருக்க போறீங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் என்ன கூப்பிட்டு கொடுத்தாங்க, பட் ஆனா டைம் சொல்ல ஷார்ப்பா முடிச்சிருவோம் பாஸ்டர். என்ன ரெகுலரா எப்போ முடிப்பீங்க தெரியல. முடிப்பீங்களா? ஓகே. ஸோ நான் முடிச்சிடறேன், அதுக்கு முன்னாடி முடிச்சிடறேன். எத்தனை பேருக்குமா வயசாயிடுச்சு? ஐயா என்னையே பார்த்துட்டு இருக்கிறார். நான் தான் வயசான ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறேன் இங்க. என்ன வயசாயிடுச்சுன்னு கேட்டீங்க. ஐயா, உங்களுக்கு வயதான மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. இதுவரையும் ஓடின ஆரம்பிச்சீங்க பாருங்க. இது எப்போ ஆரம்பிச்சீங்க எனக்கு தெரியல. ஐயா சொல்றாரு, எனக்கு கணக்கு தெரியல சார். இருக்கும். அப்போ ஆரம்பிச்ச விசுவாசத்துக்கு
இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கும் வயசாயிச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. விசுவாசத்துல தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறீங்க, உங்க பலத்துல கிடையாது இல்லையா? உங்களுடைய பொருளாதாரத்துல கிடையாது. அது சொன்னீங்க, பொருளாதாரமும் போயிடுச்சு, 95 மடங்கு போயிடுச்சுன்னு சொன்னார் அவரு இல்லையா? 95% காலின்னாரு. ஒரு 5% எல்லாம் போயின்னு. பொருளாதாரம் 5% கூட வேணாம், ஜீரோவுக்கே போட்டுவேன். விசுவாசம் 100% இருக்குது. ஆமே, அதை வச்சு ஓட்ட முடியும்ல? அது திரும்ப கொண்டு வரணும்ல? போனதை மறுபடியும் கொண்டு வரணும்ல? நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒருவேளை 95% விசுவாசம் உங்களுக்கு போச்சு, 5% தான் இருக்குதுன்னாக்கா ஒன்னையும் கொண்டு வர முடியாது. 95% எல்லாம் போயிடுச்சு, ஆனா 100% எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னா 95% அப்படியே நீ கொண்டு வர முடியும்னு நான் சொல்றேன். இதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் ஜெபம், இதுக்குதான் உபவாசம், இதுக்குதான் கூடுகை, இதுக்குதான் சர்ச்சு, இதுக்குதான் ஜெபம். இந்த ஜெபம் தான் மறுபடியும் திரும்பவும் கொண்டு வரும் நம்மள. ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 100% போயிடுச்சுங்கய்யா, உயிரே போயிடுச்சு, புதைச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, எங்க வச்சிருக்கிறீங்க? மாத்தாள் மரியாள் சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் விசுவாசம் தான், அதுல உடனே மாத்தாள் சொல்றாங்க, எங்க வச்சிருக்கீங்கன்னா அதோ கல்லறை, கல்லை எடுத்து போடுங்க. இல்ல இல்ல நாரும், 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். அப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னாரு. ஆமா ஆமா, நான் விசுவாசிக்கிறேன், நான் பரலோகம் போகணும்னு விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா நான் பார்ப்பேன், தேவ மகிமையை பார்ப்பேன். அவங்க எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இங்க நடக்கிற ஒரு விஷயத்தை மாற்றுதல்ல கொண்டு வர்றதுக்காக இல்லாம, அவங்க பரலோகத்துல போறதுக்கு, தேவ மகிமையை பார்ப்பேன், ஆமா நான் மரிச்சு உயிரோட எழுந்திருப்பேன், நீங்க வரும்போது கண்டிப்பா எழுந்திருப்பேன், அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. நான் சொல்றேன், உயிரோடு இருக்கும் போது உன் விசுவாசம் மரிச்சிடக்கூடாதுன்றாரு ஆண்டவர். அவன் இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க, நிறைய பேருடைய விசுவாசம் செத்து போச்சு. உயிரோட ஆள் இருக்கிறாங்க, விசுவாசம் செத்து போச்சு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப சாகர வரை என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அது சாக வச்சிடக்கூடாது, அதுக்கு வயசு கிடையாது. அது நீங்க 30 வயசுலயோ 40 வயசுலயோ உங்களுக்குள்ள எப்ப விசுவாசம் வந்ததோ அந்த விசுவாசம் சாகர வழி இருக்கும். இப்ப எனக்குள்ள விசுவாசம் எப்ப வந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் மேல 2000 அந்த 2000 வந்துச்சு எனக்கு, அன்னைக்கு வந்துச்சு. இப்ப 2026, இப்ப 2026 தான் எனக்கு 2000 தான் விசுவாசம் உள்ள வருது. இப்ப 2026, ஆனா எனக்கு நான் இப்ப 26 வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு இல்லையா? அப்ப 26 வருஷத்துல 26 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஆனா விசுவாசத்துக்கு வயசு ஆகி போச்சுன்னா பார்த்தா கிடையவே கிடையாது. இப்ப சாகர வழியும் இருக்குமான்னு பார்த்தா சாகர வழியும் விசுவாசத்துக்கு வயசாகாது, அது அப்படியே தான் சாகும். ஆமென். அப்ப சாகரத்துக்குள்ள எனக்கு வயசாயிடும், என்னால நடக்க முடியாம போயிடலாம், என்னால எந்திச்சு வந்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாம போயிடலாம். ஆனா ஒரு அறையில படுத்து கிடக்கலாம், நான் ஒரு அறையில படுத்து கிடக்கிறேன் என்பதற்காக விசுவாசம் செத்து போயிருமான்னு பார்த்தா சாகாது. ஆமென் சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஈசாக்கு வந்து ரொம்ப வயசு ஆயிடுச்சு பாருங்க ஐயா, கட்டில விட்டு கூட ஏந்துக்க முடியல, கண்ணு மங்கல் ஆயிடுச்சுமா, கண்ணு மங்கல் ஆயிடுச்சு. இப்போ தன் பிள்ளைகளை யாருன்னு கூட நிதானம் பார்க்க முடியாது. யாக்கோபு யாருன்னு தெரியல, யாருன்னு தெரியல, ஓரளவுக்கு அவர் குரலை வச்சுதான் என்ன பண்ண முடியும், அந்த வாய்ஸ் வச்சுதான் அவர் கண்டுபிடிக்க முடியும். இப்ப சொல்றாரு, அவருக்குள்ள விசுவாசம் இருக்குது, விசுவாசம் சாகல. இப்ப கண்ணு மங்கிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, விசுவாசம் மட்டும் இருக்குது. இப்ப என்னன்னா கூப்பிடுறாரு ஈசாக்கு. அவர் என்ன சொல்றாரு, யாக்கோபு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி, எனக்கு போய் வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு வா, அதை சீக்கிரமா நான் சாப்பிட்டுட்டு உங்களை ஆசீர்வதிக்கணும்ன்றாரு. அவருக்கு பாருங்களேன், அந்த சாகும் போது கூட ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா விசுவாசம் தான் பண்ண முடியும். கர்த்தருடைய பிள்ளைங்க சாகும் போது கூட, நான் சொல்றேம்மா, நீங்க ஒருத்தரை பிளஸ் பண்ணணும், நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஒரு நாள் ஆயுசு நாள கொடுக்குறாரு. நீங்க இன்னொருத்தரை சபிக்கிறதுக்காக அல்ல, இன்னொருத்தரை கெடுக்கிறதுக்காக அல்ல. நீ கட்டில படுத்துக்கிட்டு ஒருத்தரை ஆசீர்வதிக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. கிறிஸ்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளஸிங் இருக்குதுயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறாரு உங்க மேல. உங்க நிலைமை மாறினோடனே உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் கடவுளுடைய நிலைமை மாறிடும்னு அர்த்தம் கிடையாது. கடவுளுடைய நிலைமை மாறாது, கர்த்தர் கொடுத்த நிலைமை மாறாது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதம்மா? புரியுதுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படுத்துட்டு இருக்காரு கட்டில,
இவன் உடனே சாராள் என்ன பண்ணாங்க, யாக்கோபை கூப்பிட்டு, நீ வாப்பா, நீ போய் நல்லா ஒரு ஒரு ஆட்டை பிடிச்சி கொண்டு வா, நான் சமைச்சு தரேன், மான் மாதிரியவே சமைச்சு தரேன் இல்லையா, வேட்டையில போய் வேட்டையாடி வந்த மான் மாதிரி நான் சமைச்சு தரேன். ஆட்டை மானு மாதிரி சமைக்கிறதுக்கு மிகப்பெரிய புத்திசாலி பெண் யாருன்னா யார்தான், ரெபேக்காளுக்கு. அந்த மாதிரி ரொம்ப பிரில்லியண்டானவங்க, சமையல்ல பயங்கரமான ஆள் போல இல்லையா. அந்த மாதிரி சமைச்சிட்டாங்க பாருங்க, ஆட்டுக்கும் மானுக்கும் வித்தியாசம் இல்லாம கொண்டு போய் சமைச்சு கொடுத்துட்டான். அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு பார்த்தா என்ன, ரோமம் பார்த்தா வேற மாதிரி தெரியுது, வாய்ஸ் பார்த்தா யாக்கோபு மாதிரி தெரியுது, ரோமம் பார்த்தா ஏசா மாதிரி இருக்குது. நீ கண்ணு மங்கல். நான் என்ன சொல்றேன், கண்ணு மங்கல் ஆயிடுச்சு, தெரியல, ஆள் தெரியல. அந்த நிலைமையில கூட கர்த்தருடைய நாமத்துல ஆசீர்வதிக்கணும்னா, ஏன்னா ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு. ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சான். வயதான கால ஈசாக்கு இப்போ தன் பிள்ளைகளை யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறான். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, நீங்களும் நானும் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறவங்க. ஆமே, சாகும்போது கூட கட்டில இந்த ஆண்டவர் இந்த தேசத்துல ஒரு ரட்சிப்பு வரட்டும், அல்லேலூயா, ஆமே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம். இப்போ வயதை இன்னைக்கு மேல் நீங்க என்ன பண்ணக்கூடாது, முக்கியமா பார்க்க கூடாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், வயசாயிடுச்சு, ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு என்ன ஆகல, வயசாகல. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்துக்கு ஒரு 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 விஷயத்தை கொடுக்கப்பட்டிருக்குது, அது பெருகுமா. என்ன பண்ணும், பெருகும். விசுவாசம் ஒன்னா வளருமே தவிர அதுக்கு வயதாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது பைபிள்ல. விசுவாசம் விருத்தி அடையும் படி செய்யுங்க, எங்க விசுவாசத்தை விருத்தி அடைய செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாங்க, பெருக செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. விசுவாசம் வயசாயிடக்கூடாது, விசுவாசத்துக்கு வயசு குறைஞ்சிடாது, விசுவாசம் பெருகணும். இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல விசுவாசத்துக்கு வயசாயிட்டா மாதிரி தான் கிறிஸ்துவ சமுதாயம் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதை சொல்ல போனா ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாருக்குள்ள விசுவாசம் தனிஞ்சு போய் கிடக்குது. விசுவாசத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த பலத்துல ஓடி. சிம்சோன் ஒரு கட்டத்துல கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க, அவன் பலனெல்லாம் குறைஞ்சு போச்சு, பரிசுத்தாவியினர் போயிட்டாரு தான். ஆனா எல்லாம் போனாலும் அவனுக்கு தேவன் மேல உள்ள நம்பிக்கை விசுவாசம் போல பாருங்க. இப்ப கூப்பிட்டா கர்த்தர் வருவாருன்னு நினைச்சானே, ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லாமே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, இனிமேல் எனக்கு எதுவும் வரப்போறது கிடையாது, இனி அவ்வளவுதான், இந்த பெலிசியன் கையில நான் சாக தான் போறேன். கட்டிட்டானுங்க, கண்ணையும் நோண்டிட்டானுங்க, கையும் கட்டிட்டாங்க, இனிமேல் என்ன காப்பாத்தி யார் வரப்போறா, ஏன்னா நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இல்லாம பாவம் செஞ்சுட்டேனே. இதோட என் கதை முடிஞ்சிச்சுன்னு அவன் நினைக்கல. சூழ்நிலையிலோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. உங்க சூழ்நிலை மாறு, திரும்பவும் நீங்க கால் உடைஞ்சு மறுபடியும் நடந்து வந்திருக்கீங்கன்னா, கீழே விழுந்து மறுபடியும் எழுந்திருக்கீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய, சரி நீ உட்கார்ந்து சோத்திரம் பண்ணா கூட போதுமா, ஒரு மூலையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுமா, தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும். ஆமென். இந்த கடைசி நேரத்துல சிம்சோன் கூப்பிட்டான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியலங்க. ஆமா, அப்ப எங்க வந்துச்சு பலம், இதுவரையும் 300 நிறைய பிடிச்சப்போ, இதுவரையும் ஒரு கழுது தாடை எலும்பில பெலிஸ்தர்களை அடிச்சு துரத்தினது அப்ப இல்லாத பலத்தை, அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த நர வயதில் அவன் எல்லாம் பலத்தை கொடுத்தார். அப்படியே அந்த மண்டபத்தில் இருந்த அத்தனை ராஜாக்களும் இறந்தார்கள் பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மாண்டு மடிந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சாவுல கூட தேவ ராஜ்யம் இருந்ததே. உன் மரணத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் செயல்படும். அதனாலதான் நீ செய்வதை மறிக்க வரையும் செய். நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து விட்டுட்டு பாதியில வேலைக்கு போனவங்க உண்டு. அது என்ன விசுவாசம் எனக்கு தெரியல. ஒரு வாழ்வு தான், செத்தாலும் ஆண்டவருக்காக. ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசியா இருந்து பிரதர் ஜெபகுமார் இடத்துக்கு போவேன். அம்சா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஜெபகுமார் மீட்டிங் அவங்க வருவாங்க. ஸோ அவங்கள இன்னைக்கு தான் நான் பார்க்குறோம், பல வருஷத்துக்கு அப்புறமா. அங்கேருந்து நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும், நான் அங்கே விசுவாசியாக இருக்கும்போது அங்கே போவேன், அந்த ஃபெலோஷிப்புக்கு போயிட்டு வர்ஷிப் எல்லாம் பண்ணுவாங்க, சிஸ்டர் வருவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விசுவாசம்
இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்மளுக்கு தோண்டு போறதை பத்தி நம்ம யோசிக்காம இருக்கோம். பொருளாதாரத்தை முக்கியமா, நம்மளுக்கு விசுவாசம் முக்கியமா அப்படின்றத பார்க்கும்போது, விசுவாசம் இருந்தா பொருளாதாரத்தை கொண்டு வந்துடலாம். ஆமே. பொருளாதாரம் எவ்வளவுதான் இருந்தாலும் விசுவாசம் இல்லாம இருந்து எதை செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஐயா 100% இந்த பில்டிங்கினுடைய தேவைகள், இங்க 100 பேர் உட்கார்ந்து கூட்டத்தை நடத்தி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல காணிக்கை கொடுத்து அனுப்புற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இங்க வர அத்தனை பேருக்கும் விசுவாசமே இல்லாம இருந்தா நீ எவ்வளவுதான் பொருளாதார செலவு பண்ணா ஒரு வேஸ்ட். இது நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ என்னன்னா, எங்க போனாலும் ஊழியத்தில் இன்றைக்கு பொருளாதாரத்தை தான் முன்னே வைக்கிறார்களே தவிர விசுவாசத்தை முன்னே வைப்பதில்லை. அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் விசுவாசத்தை முன்ன வைத்தார்கள். அவங்க பின்னாடி ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாமுக்கு முன்னாடி விசுவாசம் இருந்து பின்னாடி ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்குக்கும் அப்படிதான், யாக்கோபுக்கும் அப்படிதான். எல்லாருமே அந்த சந்ததி கர்த்தருக்குள்ள வாழ்ந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்வது லேசான காரியம். அவரால் எதையும் எப்பவும் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நம்மளை ஏன் ஆண்டவர் முதிர் வயது வரையும் கைவிடாம இருக்க போறாரு? நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பி வைப்பேன்னு சொல்றாரு. ஏன் நம்மள அப்படி செய்ய போறாரு? இந்த ப்ராமிஸ் ஏன் பண்றார்? கர்த்தர் ஏன் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, நம்மை கொண்டு ஆண்டவர் அவருடைய வேலையை, ராஜ்ய பணியை செய்வதற்கு ஆண்டவர் கொண்டு வரத்திருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் காக்க போறேன். ஆண்டவரே, அடுத்த வருஷம் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா, ஆமா இப்ப நான் இருக்கேன், இந்த வருஷம் என்ன கூப்பிட்டாருன்னா போயிடுவேன். அவர் என்ன கொண்டு இங்க நிறைய வருஷம் செய்யணும்னு நினைச்சாருன்னா கொஞ்சம் செய்ய முடியும். இப்போ அந்த பில்டிங் விழும்போது சிம்சோன்னு சாகுறாரியா? சிம்சோன்னு சாகுறாரு. செத்தாரு தானம்மா? செத்துட்டாரு தானே? இதே மாதிரி தான் சங்கிலிகளால் கட்டப்பட்டு பேதுருவே உள்ள சிறைச்சாலையில போட்டாங்க. அதுக்கு காவலும் வச்சுட்டாங்க. ஒரு தூதனை அனுப்பி போய் அதுல இருந்து கட்டு அவுத்து 7ஆம் கதவு கூட திறந்து வெளியே வந்து நீ போய் ஊழியம் பண்ணுன்னு விட்டாரா? என் சிம்சோனை போய் கட்டி வச்சிருந்தா ஒரு தூதனை அனுப்பி கட்ட அவுத்து கொண்டு வந்து மறுபடியும் ஊழியம் செய்ய விடலாம? அவர் ஏன் அங்க சாகணும்? ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சு. அவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய காலம் 20 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் முடிஞ்சிச்சு. அதனால அவர் இனிமேல் அவரை கொண்டு ஊழியம் பண்ணணும்னு தேவன் விரும்பல. அப்ப அவர் சாகும்போது கூட விசுவாசம் சாகாம தான் செத்தாரு. விசுவாசத்தோட செத்தாரு. நிறைய பேர் பாருங்க, விசுவாசம் இல்லாத செத்துட்டு அதுக்கப்புறம் பெட்டியில வைக்கும் போது நிறைய சொல்லுவாங்க விசுவாசமா வாழ்ந்தாருன்னு சொல்லுவாங்க டெத்துல. ஹலோ, உண்மைங்க, அப்படி சொல்றாங்க. ஆனா விசுவாசமா வாழ்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அவர் வந்து விசுவாசமா செத்தாரு. ஏன் அங்க சங்கிலி கட்டு அழுத்து கொண்டு வந்து சிம்சோனை மறுபடியும் பெலிஸ்தர் மத்தியில கண்ணன் நோண்டாலும் மறுபடியும் கர்த்தர் பார்வை கொடுத்து மறுபடியும் எதை வேணாலும் செய்ய முடியல. குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் தானே அவரு. கண்ணன் நோண்டவனுக்கு பார்வை கொடுக்க முடியாதா என்ன? ஆமென். அல்லேலூயா. அப்ப ஏன் அவனை சாகடிச்சு அங்க சாகறதுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய காலம் முடிஞ்சிச்சு. ஊழிய காலம் முடிகிற வரையும் விசுவாசம் முடியக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமா. விசுவாசம் இல்லாம ஊழியம் செய்ய முடியுமான்னு பார்த்தா செய்ய முடியும். சும்மா ஒரு சாதாரணமா எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா விசுவாசத்தில் ஊழியம் செய்வது என்பது மிகப்பெரிய, அது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் பணி. அந்த விசுவாசத்தின் ஊழியத்திற்கு பரலோகம் அங்கீகரிக்கும். விசுவாச ஊழியத்தை வந்து பரலோகம் கவனிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் என்ன பிரசங்கித்துக்கிட்டு இருக்கேன்னு கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாமே நடக்குது பாருங்க. இங்க பரலோக ராஜ்யத்தினுடைய வேலைங்க நடந்து கொண்டிருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த கவனிப்போடு, அந்த பயத்தோடு, அந்த பக்தியோடு, அந்த விசுவாசத்தோடு நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறவங்களா ஊழியம் பண்ணுகிறவங்களா இருக்கணும். அதனால சூழ்நிலையை பொருட்படுத்த வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பேசிட்டு இருக்கிறோம், 2 பாக்ஸ் இருக்கு முன்னாடி, திடீர்னு ஒரு பாக்ஸ் போயிடுச்சு. அதனால இந்த கூட்டத்தினுடைய, இந்த தேவ ராஜ்யத்தினுடைய பணி வந்து நின்று போய் விட்டதா என்று பார்த்தா கிடையாது. இன்னொரு பாக்ஸ் எடுக்கும், அதை வச்சு போயிட்டு இருக்கோம். பாக்ஸும் இல்லை, அப்படியே பேசுவோம். அப்போ இந்த சூழல்களை பார்த்து நாம என்ன பண்ற கூடாது அப்படின்னா, முடிஞ்சிச்சு எல்லாமே நினைச்சிடாதீங்க. அந்த சூழ்நிலையே கர்த்தர் மறுபடியும் ஆரம்பத்தை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ
முடியாததை முடிய பண்ண கர்த்தரால் ஆகும். யோபு அப்படியே விட வேண்டியதானே ஐயா. அவன் வாழ்ந்தவரை நீதிமானா வாழ்ந்தான், தேவ பக்தி உள்ளவனா வாழ்ந்தான், கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தான். முடிஞ்சிச்சு. சாத்தான் உள்ளே நுழைஞ்சான், அவன் வேலையை காட்டினா, எல்லா பொருளும் இழந்துட்டான். அதோட விட்டுற வேண்டியதானே. கர்த்தர் அவன் கதையை முடிச்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா முடியல. திரும்பவும் கர்த்தர் புதுப்பிக்கிறார். எதையெல்லாம் இழந்தானோ ரட்டிப்பா கொடுத்து கர்த்தர் புதுப்பிக்கிறார். அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? என்னை கொன்று போட்டாலும், இப்ப நான் செத்தாலும் நம்பிக்கையோட தான் சாவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எல்லாம் இழந்த போதும், பொருளாதாரம் இழந்த போது ஸ்தோத்திரத்தை இழக்கல. சூழ்நிலையை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க. ஆமென். இப்ப நிறைய இளம் ஊழியர்களை சிறு வயதிலே மரித்திருக்கிறார்கள். மோசே ஒரு காலத்தில் மரித்திருக்கிறான், யோசுவா ஒரு காலத்தில் மரித்திருக்கிறான் இல்லையா? இப்ப இந்த விசுவாச பலனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது தாவீது ராஜா மிகப்பெரிய ஒரு தேவ ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்குள்ள நடத்தினார். ஆனா இந்த தாவீது ராஜாவுக்கு வயசாயிடுச்சு இல்லம்மா. இப்போ ஆட்சிக்கு யார் வர்றது? சாலமோன் வர்றதா, அப்சலோம் வர்றதா? அவங்க பிள்ளை வந்து அப்சலோம். இப்போ இப்போ என்ன பண்றது? யார் ராஜ்யத்துக்கு வர்றது? ஒரே சண்டை, குழப்பம். இப்போ அப்பாவை வந்து பிள்ளை வந்து வயதாயிடுச்சு அவருக்கு, தாவீதுக்கு. கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துறான் வெட்டுறதுக்கு. அவர் ஒரு மலை மேல ஓடுறாருப்பா. மலை மேல ஓடுறாரு. கொஞ்சம் அந்த 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 நிகழ்வை கொஞ்சம் பார்க்கும்போது, இவன் எனக்கு ராஜ்யம் கொடுக்கப்படலையேன்னு அப்சலோம் கத்தி எடுத்துக்கிட்டு அப்பாவை துரத்து ஓடுறான். ஆனா அப்சலோமுக்குள்ள பலன் இருக்குது. அப்சலோம் வந்து வாலிபன், கையில பட்டயம் இருக்குது. ஆனா இவன் துரத்துறான். இவர் தாவீது வயசானவர் மலை மேல ஓடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாவீது ஓடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. 3ஆம் சங்கீதம் நீங்க வாசிச்சு பாருங்க. சொல்லுவாரு, என் தலையை உயர்த்துகிறவர் எனக்கு கேடகமா இருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று வயசான காலத்துல கர்த்தரை கூப்பிட்டு ஓடுறான். இவனுக்குள்ள இருக்கிற பலன் என்ன பலனா? இவனுக்குள்ள வாலிப பலன் இருக்குது, ரத்த பலன் இருக்குது, பட்டயமும் கையில இருக்குது. நெருங்குறான் அவரை வெட்டிடலான்னு. அவர் வெட்டிட்டு ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கலையே, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா கிட்டவே நெருங்க முடியல. பாருங்களேன், தாவீதை நெருங்க ஒரு வாலிபனால முடியல. ஏன் முடியல அப்படின்னா, தாவீதுக்குள்ள இருந்த விசுவாச பலன், இவனுக்குள்ள இருந்த மாம்ச பலன். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாச பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள ஆதி காலத்துல இந்த விசுவாச பலன் இருக்கிறத மறந்துடாதீங்க. அந்த விசுவாசம் சாகல. கடுகள விசுவாசம் இருந்தாலும் இந்த காட்டாத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்காது, அப்படி ஆகும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது வயது வரம்ப பார்க்காதீங்க. நர வயது மட்டும் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்னு சொல்றாரு ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்திற்கு வயதாகவில்லை. உங்கள் வயதை பார்க்க வேண்டாம். 84 வயது விதவை தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தா. உங்களால முடிந்த மட்டும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்யுங்க. இந்த தேசத்தில் மாற்றம் வந்துவிடும். கர்த்தர் ஒரு நாள் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த நாள்ல ஒரு எழுப்புதலின் ஆவி இந்த தேசத்தில் வந்துவிடும். நம்முடைய சோத்திரங்களுக்கும் ஜபங்களுக்கும் ஒரு பதில் நிச்சயமாய் வந்துவிடும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஜபம் என்றைக்கும் வெறுமையாய் போகாது. உங்கள் சோத்திரங்கள் வெறுமையா போகாது. உங்கள் விசுவாசம் வெறுமையா போகாது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைக்கிற விதைகள் ஒன்று வெறுமையாய் போகாது. காலம் வரும்போது அது முளைக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம். Glory to God. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். Thank you Lord. எல்லாரும் இப்பொழுது நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்னைக்கு ஒருவேளை உங்க சரீரத்துல பலவீனம் இருந்தா, ஒருவேளை உங்க கால்ல கையில பலவீனம் இருந்தா, நீங்க ஆண்டவரிடத்துல நல்ல பிரைஸ் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு புது பலனை உங்களுக்கு தருவார். உங்க விசுவாசத்தில் ஒரு பலன், உங்கள் ஆத்துமாவில் ஒரு பலன், உங்கள் ஆவியில ஒரு பலன். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவிதான் உயிர்ப்பிக்கும். ஆவியானுடைய பலன் உங்களுக்குள்ள வர வேண்டும். நான் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னீங்களப்பா. இப்பொழுது வாங்க ஆண்டவரே, எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் எங்களை பலப்படுத்தும்படி ஆவியால் எங்களை நிரப்புங்க. Glory to God. Thank you Lord. Thank you Jesus.
Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Ribala Shandara Turaba Karabiyandaraba. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பலன் உங்கள் மீது இறங்கி வரும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். நம்மை பலப்படுத்துவார். நம்மை பலப்படுத்துவார். மேலும் ஓட செய்வார். விசுவாச பலன் அடைந்து ஓட செய்வார். மீண்டுமாக நம்மளை ஓட துளிர்விட செய்வார். ஆமென். பட்டு போன மரத்தை துளிர்விட செய்கிறவர். அவர் கிருபையில நீங்கள் பலப்படுவீர்கள். அவர் கிருபையில பலப்படுவீர்கள். அவர் கிருபை உங்களை பலப்படுத்தும். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எங்கள் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை கரங்களை தட்டி பாடுமா. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. சொல்லுங்க. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்தீரே. எல்லோராலும் நாம் தள்ளப்பட்டாலும், எல்லோராலும் நாம் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தி சொல்லுவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடு. உயிருள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உம்மை உயர்த்தும் ஆண்டவரே. ஓ இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. வயதாகிவிட்டது என்று நம்மை சில தள்ளிவிடலாம். ஆனால் எவ்வளவுதான் வயதானாலும் தேவன் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டார். ஒருபோதும் நம்மை தள்ள மாட்டார். நர வயதில சிலர் நம்மை தள்ளி விடுவார்கள். இந்த உலகம் உங்களிடத்தில் வயதுள்ள வரைக்கும், உங்களிடத்தில் பலன் உள்ளவருக்கும் உங்களை மெச்சிக்கொள்ளுவார்கள், வைத்துக் கொள்வார்கள். வயதாகிவிட்டு உங்களிடத்திலே பலன் இல்லை என்று நினைக்கும் போது உலகம் உங்களை தள்ளிவிடும். உறவுகள் உங்களை தள்ளிவிடும். ஏன்? பெற்ற பிள்ளை கூட தாய் மறந்து, பெற்ற பிள்ளையை கூட தாய் தகப்பனை தள்ளிவிடுவார்கள். ஆனால் நர வயது மட்டும் தேவன் நம்மை தள்ளவே மாட்டார். நம்மை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார், நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவார். தேவரே நீ செய்த சகல உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you. ரீபாலா சந்தர் ரபாக்கா ரபா. ஒரு தேவ பலன் வரட்டும் ஆண்டவரே. நீர் தள்ளாத உம்முடைய பிள்ளைகளை, தள்ளாத உம்முடைய தாய்மார்களை, தகப்பன்மார்களை கர்த்தர் நீர் கூட்டி வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புது பலன் கொடுத்து இந்த 2026 நீர் நடத்துவீராக அப்பா. நீர் நடத்துவீராக, நீர் ஏந்துவீராக, நீர் சுமப்பீராக, நீர் கரமெடுத்து தூக்குவீராக. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
வருஷம் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதி. அப்படியே செய்கிறதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah.